ஹலோ ஆல் டுடேஸ் டாபிக் யூஎஸ் ஓப்பன் பற்றி பார்க்க போகிறோம். 144th எடிஷன் இப்போ யூஎஸில் நியூயார்க்கில் நடந்துட்டுருக்கு. மல்டி லெவலில் உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதாவது கிராஸ் இருக்கும், க்ளே, ஹார்ட் கோட் இருக்கும், கார்பெட், ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ஃபேஸில் வந்து இந்த ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் ஹார்ட் கோர்ட்டில் இது நடக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய திருப்பு முனைகளை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லோஸ் ஆல்கரஸ் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். யார் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா, போட்டிக் வாண்டே ஜான்ஸ்கர்ப் அப்படிங்கிறவர் மூலியமாக. ப்ரொனவுன்சியேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி. ஸோ வந்து இவர் மூலியமாக இவர் வெளியேற்றப்பட்டிருக்கார். இவர் வந்து நம்பர் 3 வேர்ல்டு நம்பர் 3 கார்லோஸ் ஆல்கரஸ் அவரே வெளியேற்றப்பட்டிருக்கார். அதே மாதிரி நோவாக் டொஜோவிக் வேர்ல்டு நம்பர் 2 அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளியேற்றிருக்காங்கன்னா, அலெக்சி பாப்ரின் அப்படிங்கிறவங்க வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து டென்னிஸ் உலகம் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நோட்டில் வந்து இதை பேசியிருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஜானிக் சின்னா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான பல விதமான திருப்பு முனைகளை வந்து டென்னிஸ் உலகம் வந்து சந்திக்காத ஒரு திருப்பு முனைகளை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் எதை பேசுகிறாங்கன்னா, மகாராஷ்டிராவுடைய அந்த கோலிஷன் கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ ரூலிங் கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எக்நாத் ஷிண்டே வழிநடத்தக்கூடிய சிவசேனா, பிஜேபி, அதே மாதிரி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்த அஜித் பவார் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கிற பார்ட்டி. இந்த மூணும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, மகாயுத்தி அப்படின்னு சொல்லிட்டு. மகாயுத்தினா கிராண்ட் அலையன்ஸ். சரிங்களா? மிகப்பெரிய கூட்டணி அப்படிங்கிறது தான் வந்து மகாயுத்தின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களுடைய அப்போசிஷனான சிவசேனா, உத்தவ் தாக்கரே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிறது தான் வந்து அப்போசிஷன் பார்ட்டி. ஸோ இப்போது அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் திரும்பவும் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கோலிஷன், இந்த ஒரு கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நிலவுவதாக வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து கூடிய விரைவில் அங்கே வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. ஹெஜிமோனிக் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ரூலிங்காக டாமினண்ட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஹெஜிமோனிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீலிங் வந்து ஃபியர் ஃபீலிங், ரெஸ்பெக்ட் ஃபீலிங் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு மதிப்புணர்வு இருக்கும், அட்மிரேஷன் பண்ணுவோம், ஒருத்தங்களை பார்த்து ரொம்பவே வந்து வியந்து போவோம் இல்லையா, அதுதான் வந்து பொனாஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்யூனாக ரியலாக இருக்கிறது. சரிங்களா? உண்மையாக நண்பகத்தன்மையாக இருக்கிறதா வந்து பொனாஃபைட். கிளின்ச்சிங் அப்படின்னா ஒரு கைகூடி வர்ற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? லாஸ்ட்டாக கை கூடிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆர்குமெண்ட்லேயோ இல்லை பிஸ்னஸ் ஆர்குமெண்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கிளின்ச்சிங். எல்யூசிவ் அப்படின்னா கேட்ச் பண்ண முடியாதது, ஃபைன் பண்ண முடியாதது, ரிமெம்பர் பண்ணிக்கவும் முடியாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது தான் வந்து எல்யூசிவ். கிளிட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து கிளிட்டரிங். சரிங்களா? அதே மாதிரி பிரைட்டாக வந்து ஷைன் ஆகுது இல்லையா, பளபளப்பாக மின்னுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் வந்து கிளிட்டரிங்னு சொல்லுவோம். சீஸ்மிக் அப்படிங்கிறது நிலநடுக்கம் தொடர்பான. இந்த இடத்துல சீஸ்மிக் அப்படிங்கிற வேர்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக பார்க்குறாங்க. நிலநடுக்கம் ஏற்படுவது போல ஒரு ஒரு ஷூக் பண்ணுற ஒரு பிரச்சனையாக அதை வந்து பார்க்குறாங்க. அதாவது உழுக்கக்கூடியதாகவும் ஷாக்கிங்னால நம்ம அப்படியே உறைஞ்சு போய் ஒரு ஒரு ஆட்டம் காணுகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேர்மில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சீஸ்மிக் அப்படிங்கிறத. ரைவல்ரிஸ் அப்படின்னா போட்டி மனப்பான்மையை கொண்டவங்க. ரைவல்ரி அப்படிங்கிறவங்க போட்டியாளர். ஸோ ரைவல்ரிஸ்னால் போட்டி மனப்பான்மை. டிஸ்கார்ட் அப்படிங்கிறது டிஸ்அக்ரிமெண்ட். சரிங்களா? உடன்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் வந்து டிஸ்கார்ட்னு சொல்லுவோம். அக்கார்டு அப்படிங்கிறது உடன்படிக்கை. சரிங்களா? அக்ரிமெண்ட் தான் வந்து அக்கார்டு சொல்லுவோம். டிஸ்கார்ட்னா உடன்படாமல் டிஸ்அக்ரியாக இருக்கிறது. பேட்ரியாக் அப்படிங்கிறது ஒரு சோசியல் சிஸ்டம் வந்து மென்னுக்கே வந்து அதிக கண்ட்ரோலை கொடுக்கும். சரிங்களா? விமனை கம்பேர் பண்ணும்பொழுது மென்னுக்கு அதிகமான ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறது தான் பேட்ரியாக். டசில் அப்படிங்கிறது ஃபைட்டு தான். சரிங்களா? 2 இல்லைன்னா அதற்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கைகலப்பில் ஈடுபடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து டசில்னு சொல்கிறாங்க. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.